ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் சாதம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் வந்து ஒரு அரை குண்டை எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து அந்த கொட்டையை எடுத்துட்டு நல்லா நுணுக்கிக்கணும். இந்த மாதிரி இடிகள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு இதில் இருக்கிற கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நெல்லிக்காய் வந்து இப்படி ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 4, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அடுத்து உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். லாஸ்ட்டில் நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நெல்லிக்காய் சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்த வேண்டாம். ரொம்ப சாப்பாடு புளிப்பாக இருக்கும். அளவாக சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் சேர்த்துட்டு நல்லா வணங்கணும். நெல்லிக்காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நல்லா வேகணும். நல்லா வெந்து ஒரு மாதிரி சுண்டி வரும். அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கலரிக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து சாப்பாடு சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா காரமாக இருக்கும். மல்லித்தூளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலரியாச்சு. இப்படி செஞ்சு பாருங்கள். சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் ஒருத்தவங்களுக்கு சளி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் மிளகுத்தூள் லாஸ்ட்டில் போட்டோம்னா சளி பிடிக்காது. நல்லா சாப்பாடும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும் சாப்பாடு.